ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ராக்டிஸ் மாடல்ஸ் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து உங்களுக்கு 2D ஸ்கெட்சஸ் டூல்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். பட் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ராக்டிஸ் மாடல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டூல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த டூல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ராக்டிஸ் மாடல்ஸோடு வந்து சேர்த்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேட்டையாவை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மெக்கானிக்கல் டிசைன், பார்ட் டிசைனில் போயிட்டு பார்ட் 1 பார்ட் நேம் கொடுத்துக்கோங்க. நேம் கொடுத்துட்டு அடுத்துட்டு ஸ்கெட்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்சில் வந்து பிளேன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு வந்து ஸ்கெட்சிங் என்விரான்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மாடல்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மாடல் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ப்ராக்டிஸ் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு டைமென்ஷன்ஸை வந்து அச்சீவ் பண்ணணும். எப்படி இதை வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். இது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டு பர்ஸ்பெக்டிவில் வந்து நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி டிசைன் பண்ணாலும் நமக்கு பார்ட் வந்து கரெக்டான பராமீட்டர்ஸையும் கரெக்டான டைமென்ஷன்ஸையும் நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நாம் இது எந்தெந்த விதத்தில் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரையாங்கிள்ஸை வச்சு ஃபுல்லாக எப்படி பார்ட் டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் சைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 140. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ரெக்டாங்கிளை சூஸ் பண்ணிவிட்டு எடுத்துப்போம். வித்து வந்து பார்த்தீங்கன்னா 100 கொடுங்க. அடுத்து ஹைட் வந்து 40 கொடுங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா 100/40 நமக்கு ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பாருங்கள், அடுத்து லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 50x40. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணுங்கள். அதுவும் எங்கேருந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஆர்ஜின், இந்த 40யோட ஆர்ஜின் பாயிண்ட்லேருந்து நாம் க்ரியேட் பண்ணணும். ஜஸ்ட் வச்சு இப்போ பேராமீட்டர்ஸ் கொடுங்க. வித் எவ்வளோ பார்த்தோம், 40. ஹைட் 50. என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இப்போது செகண்ட் ரெக்டாங்கிள் க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரைட் சைடோட ரெக்டாங்கிளோட வித்து நமக்கு வந்து கொடுக்கல. பட் ஆனால் நமக்கு பாட்டம் டைமென்ஷன் 100 கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 70 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 70 - 100 - 70 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30. இப்போ நம்மளோட வித்து வந்து கிடச்சிடுச்சு 30. இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 50. ஓகேவா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடில் இருக்க ரெக்டாங்கிளை வந்து இப்போ நம்ம டெவலப் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம ரைட் சைடோட ரெக்டாங்கிள் வந்து ஹைட்டும் வித்தும் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அதாவது 50, 30ன்னு இப்போ நம்ம ரெக்டாங்கிள் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் ஆர்ஜின்லேருந்து ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் கொடுப்போம். கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணுங்கள். கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணி டைமென்ஷன்ஸ் கொடுத்தோம்னா இப்போ 29.4 இருக்குது. இதை நம்ம 30 சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து ஹைட் வந்து நமக்கு 50 வேணும். எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 50 இருக்குது. இப்போ ஏன் இது வந்து ஓவர் கன்ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இங்கேயும் ஒரு 50 கொடுத்துருக்கோம். இப்போ இங்கேயும் 50 கொடுக்கறதுனால இது வந்து ஓவர் கன்ஸ்ட்ரெயின் ஆகுது. ஜஸ்ட் அந்த டைமென்ஷன் நமக்கு வேணாம், டெலிட் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு டிராயிங் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் இங்கே ஹரிசாண்டலாக ஒரு லைன் போகுது. பட் நமக்கு இங்கே நம்ம ப்ராக்டிஸ் மாடல்ஸில் ஹரிசாண்டலாக லைன் இல்லை. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ அடுத்து இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ட்ரெஸ்அப் ஃபீச்சர்ஸ் டூல்ஸ் அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்காண்டி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ட்ரிம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. குயிக் ட்ரிம் ஆப்ஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த லைன் மேலே வச்சு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ட்ரிம் ஆகிடும். அடுத்து ட்ரிம் ஆப்ஷனை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனை வந்து இப்போ நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம். ட்ரிம் ஆப்ஷனை வந்து எந்த ஒரு டூல்ஸாக இருந்தாலும் டபுள் கிளிக் பண்ணோம்னா கண்டினியூஸ் ஆக்டிவேஷன் ஆகிடும். அப்போ நம்ம கண்டினியூஸாக வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம கிளிக் பண்ணதும் அது வந்து ட்ரிம் ஆகிடுச்சு. இப்போ கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம் பண்ணிக்க நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ண ப்ராக்டிஸ் மாடல். நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாடல் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். அடுத்த மாடல் க்ரியேட் பண்ணுறதுக்கு நியூ க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ப்ராக்டிஸ் மாடல் வந்து பார்க்க போகிறோம். பார்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாடல் தான் இப்போ வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம எப்படி ஸ்கெட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. நிறைய பேர் நிறைய விதத்தில் வந்து ஸ்கெட்ச் பண்ணுவாங்க. இப்போ நாம் வந்து அடுத்தடுத்த கமெண்ட் யூஸ் பண்ணி அடுத்தடுத்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நாம் வந்து இதை வந்து ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ டைமென்ஷன்ஸ் பாருங்கள். அவுட்டர் டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70, 40 + 80 120 அண்ட் அவுட்டர் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20, 50 அண்ட் ஆங்கிள்டாக வந்து பார்த்தீங்கன்னா 30 வெர்டிகல் டிஸ்டன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. நாம் இதை யூஸ் பண்ணி நாம் இப்போ ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். வாங்க ஸ்கெட்ச் ஆப்ஷன் கொடுத்துட்டு நாம் வந்து ஸ்கெட்ச் பிளேனை சூஸ் பண்ணிப்போம். இப்போ லைன் ஆப்ஷனை க்ரியேட் பண்ணுவோம். லைன் ஜஸ்ட்டு ஒரு லைன் க்ரியேட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கன்ஸ்ட்ரெயின் கமெண்ட்டை கொடுத்து இப்போ நம்ம வந்து இதை கன்ஸ்ட்ரெயின் பண்ணலாம். கன்ஸ்ட்ரெயின் கமெண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹரிசாண்டல் லென்த் வர்டிக்கல் லென்த் வந்து இப்போ நாம் கொடுக்க போகிறோம். நமக்கு ஹரிசாண்டலில் 70 mm அண்ட் வர்டிக்கலில் வந்து 120 பார்த்துருந்தோம். 40 + 80. ஓகேவா? அடுத்து வந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரேடியஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க இந்த 50ன்ற டைமென்ஷன் இந்த 30ன்ற டைமென்ஷனை வந்து இப்போ நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த 50ன்ற டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறத விட எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30 அப்படின்னு இருக்கும். இந்த லெஃப்ட் சைட்லேருந்து 30 இருக்குது. இப்போ நம்ம வந்து அதை வந்து எப்படி கொடுக்கலாம், அதாவது லெஃப்ட் சைடில் இருக்க ஃபுல் டைமென்ஷன்ஸையும் நம்ம வந்து எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட்டு இந்த இதில் இருந்து இந்த லைனில் இருந்து 30 வந்து நம்ம தள்ளி ஆஃப்செட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து ஆஃப்செட் கமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைன் இருக்குது, வித்தவுட் டைமென்ஷன் இருக்குது, நமக்கு 30 இருக்குது. இப்போ லைனை கிளிக் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து லைன் போட்டாச்சு. அடுத்து இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அதோட கன்ஸ்ட்ரெயின் பண்ணுங்கள், எவ்வளவு டிஸ்டன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி வருதா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆங்கிள், அதாவது டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி ஆங்கிள்டாக வருது. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இப்போ நமக்கு எந்த டைமென்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெர்டிகல் டைமென்ஷன். ஜஸ்ட் வெர்டிகல் டைமென்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வெர்டிகல் டைமென்ஷன் ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன வேணும், 30 கொடுத்தீங்கன்னா நமக்கு டைமென்ஷன்ஸ் வந்துடும். இப்போ நமக்கு இந்த டைமென்ஷன்ஸ் எவ்வளோ வேணும், 50. இந்த டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 50 கொடுப்போம். 50 கொடுத்தீங்கன்னா நமக்கு தேவையான டைமென்ஷன்ஸ் அச்சீவ் ஆகிடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், இங்கே ஒரு லைன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்னது தான் ட்ரிம் ஆப்ஷன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அந்த லைனை இங்கே வரும் பாருங்கள். இட் இஸ் இம்பாசிபிள் டு ட்ரிம் த லென்த், டு யூ வாண்ட் டு கன்வெர்ட் லென்த் இன்டு டிஸ்டன்ஸ் அப்படியான்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அது நமக்கு ட்ரிம் ஆகிடும். இப்போ நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆகலை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வெர்டிகல் டிஸ்டன்ஸ் இருக்கே தவிர ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இல்லை. அதனால் என்ன பண்ண போகிறோம், ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். கொடுத்தோம்னா கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகும். பட் ஓவர் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆனதுனால இந்த 40 வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணதுனால இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஓவராலாக வந்து கன்ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்குது. இதை வந்து அடுத்தடுத்து நம்ம எப்படி கன்ஸ்ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்னத்தை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு அவுட்டர் ரேடியஸ் தான் வேணும். அவுட்டர் ரேடியஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம், 3 பாயிண்ட் ஆர்க்கு சூஸ் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஆர்க் ஃபார்ம் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு
ஆர்க் ஃபார்ம் ஆகிடுச்சு. இதோட ரேடியஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கன்ஸ்ட்ரைன் கமாண்ட் யூஸ் பண்ணி ரேடியஸ் கிளிக் பண்ணுங்கள். நமக்கு 20 ரேடியஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ நமக்கு கன்ஸ்ட்ரைன்ஸாக இருக்குது. இப்போ இது ஏன் இன்னும் ஒயிட் கலராகவே இருக்குது, ஏன் இன்னும் கன்ஸ்ட்ரைண்ட் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸோ இல்லை வர்டிக்கல் டிஸ்டன்ஸோ கொடுத்தோம்னா அது வந்து கன்ஸ்ட்ரைண்ட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஆக்சிஸில் இருந்து ஜஸ்ட் இதோட சென்டர் பாயிண்ட்டுக்கு நாம் ஒரு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸோ இல்லை வெர்டிக்கல் டிஸ்டன்ஸோ நம்ம வந்து கொடுத்தோம்னா அது வந்து கன்ஸ்ட்ரைண்ட் ஆகிடும். ஓகேவா, அடுத்து வந்து பாருங்கள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னரில் வந்து நம்ம ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். இன்னரில் வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் வந்து 10ல் இருக்குது. அடுத்து நமக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 80 mmல ரெக்டாங்கிள் இருக்குது. ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த ஆர்க்கை நம்ம 10 mmக்கு ஆஃப் செட் பண்ண போகிறோம். 10 mmக்கு உள்ள ஆஃப் செட் பண்ணோம்னா ஆஃப் செட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அடுத்து 80 mmக்கு 20 வித்தில் ஒரு ரெக்டாங்கிள் வேணும். க்ரியேட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கன்னா அடுத்து கன்ஸ்ட்ரைன் பண்ணுங்கள். ஓகேவா, கன்ஸ்ட்ரைன் பண்ணிங்கன்னா நமக்கு வித்து 20 கிடச்சிருச்சு. ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 77 இருக்குது. இதை வந்து 80 கொடுங்க. 80 கொடுத்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக கன்ஸ்ட்ரைண்ட் ஆகிட்டு இருக்கும். பட் ஆனால் இந்த ஒரு இடம் மட்டும் கன்ஸ்ட்ரைண்ட் ஆகலை. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். என்ன ரீசன் சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். பட் ஆனால் நான் அதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுக்குறேன். ஓகேவா, இங்கே வந்து பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஹரிசாண்டல் வர்டிக்கல் டிஸ்டன்ஸ் நமக்கு இருக்குது. பட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியாது. அதனால் வந்து கன்ஸ்ட்ரைன் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இது கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்தோம்னா வந்து ஓவராலாக கன்ஸ்ட்ரைன் ஆகிடும். ஓகேவா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ப்ராக்டிஸ் மாடல். ஓகேவா, டைமென்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அச்சீவ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகேவா, அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் அதிகமாக வந்து ப்ராக்டிஸ் மாடல்ஸ் வந்து போட்டுகிட்டே போகலாம். இப்போ அடுத்து வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாடல் கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் பிக்சராக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்தடுத்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம டிசைன்ஸை பற்றி எப்படி டிசைன் பண்ணுறோம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3D ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம எப்படிலாம் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.